உலகின் மூல தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு டாப் 5 வெப்சைட் சொல்ல போறோம். ஸோ குறிப்பா சொல்லும்போது வந்து இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து இருந்தாலும் சரி, ஒரு புதுசா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்கணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பேசிக்ல இருந்து வரணும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து குறிப்பா அது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா வெப் டெவலப்பர்ஸ் ஆகட்டும், ஜாவா கத்துக்கணும்னு நினைக்கிறோம், ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ PHP கத்துக்கணும்னு நினைச்சாலும் சரி, பைத்தான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம எங்கேயாவது டியூஷன் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்போம் அவங்க கிளாஸ் எடுக்கும்போது. ஸோ நம்ம ஒரு சில கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு வேளை வந்து நீங்க அங்கே சிஸ்டத்தில் வந்து நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட் கொடுத்துறதுனால நீங்க பேசிக் கத்துக்க முடியும். ஸோ நீங்க டியூஷன் போனாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் டபுள் மடங்கு வந்து ஈஸியாக நீங்க வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, யாராலும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப அருமையான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து முதல்ல இருந்து கடைசி மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நீங்கள் mohatechintamil சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க ப்ரோக்ராம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டாப் 5 வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா 33schools.com அப்படின்ற இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் இல்லையானாலும் கூட சரி, இது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். பேசிக்லேருந்து நீங்கள் வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் டிசைன் ஆகட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆகட்டும், PHP ஆகட்டும், SQL ஆகட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெஸ்லேருந்து அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருவாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து ரன் பண்ணியும் பார்த்துக்க முடியும் ப்ரோக்ராமை. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு வெப்சைட், ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து டாப் லிஸ்ட்டில் நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற வெப்சைட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள், SQL, PHP, 33.css, கலர் பிக்கர், ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் HTML CSS கொடுத்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் லேர்ன் HTML அப்படி கொடுத்துட்டேன்னா ஸோ உங்களுக்கு பேசிக்லேருந்து என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு HTML கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராமை இங்கேயே கூட நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி வருது அப்படின்றது நீங்கள் இங்கேயே தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அதோடைய ரன் பண்ண கமெண்டை வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஈஸியான வெப்சைட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் நீங்களே கூட டைப் பண்ணி கூட அதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதும் நீங்கள் டேரெக்டாக இங்கேயே ரன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தேவையான ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மேலே பார்க்கலாம், HTML ஆகட்டும், CSS ஆகட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆகட்டும், SQL, PHP, பூட்ஸ்ட்ராப், ஜாவா கொரி, ஜாவா ஸ்கிரிப்ட், ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ மற்ற வெப்சைட்லாம் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து போய் லேர்ன் பண்ணாலும் சரி, இந்த அளவுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ப்ரோக்ராமிங்கான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா கான் அகாடமி என்ற இந்த வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் மட்டும் கிடையாது. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்கோ, மேத்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆகட்டும், கம்ப்யூட்டிங் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ அது மாதிரி சப்ஜெக்ட் ஆகட்டும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எந்த சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஸோ எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்ஜெக்ட் வைஸில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டைரெக்டாக ரன் பண்ணிக்கலாம் இல்லையா? பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி ரன் பண்ணணும், ஸோ எந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணால் இதில் வந்து இது அவுட்புட் எப்படி வரும், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து கிளாஸுக்கு போனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சார் நம்மளுக்கு வந்து முன்னாடி இந்த கிளாஸ் எடுப்பார் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த வெப்சைட். நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் வந்து எல்லாமே வந்துடும். நீங்கள் அது என்ன பண்ணிக்கலாம்னா
பார்த்துட்டு அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நல்ல வெப்சைட், நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா தி ஓடின் ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HTML, அதுக்கப்புறம் CSS, நீங்கள் வந்து வெப் டிசைன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் லெவல்லேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா HTML, CSS இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்ட் இது மூலியமாக கூட நீங்கள் வந்து டெவலப் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வெப் டிசைனுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற 4வது வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து upskillcourses.com என்ற இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் டெவலப்பருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க. HTML ஆகட்டும், CSS ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆகட்டும். ஸோ எல்லா விஷயங்களும் வந்து உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் வெப்சைட் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஆகட்டும் இல்லை 3வது வெப்சைட் ஆகட்டும். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோ ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி வீடியோ ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கில் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கிறதா லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், உள்ள போய் என்ட்ரி ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வியூ கரிக்குலம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண பிறகு உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸோ அது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதோடைய வெப்சைட் பற்றி எனக்கு வந்து பேசிக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். HTML ஆகட்டும், CSS ஆகட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட், அதே மாதிரி ரூபி ஆன் ரெயில்ஸ். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய வெப் டிசைனுக்கு தேவையான ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வெல்கம் டு த கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் தேவையான பேசிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கூகுள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கூகுளில் வந்து என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராமிங் எழுதணும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு HTML ஆகட்டும், CSS ஆகட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆகட்டும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வைஸே உங்களுக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்ததுனால நீங்கள் இன்னும் ஈஸியாக வந்து அந்த ப்ரோக்ராமிங் வந்து கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம்னு நினைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து sololearn.com அப்படின்ற இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கில் வந்து C++ கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன கோர்சஸ் கொடுத்துருக்காங்க, கோட் பிளே கிரவுண்ட், டிஸ்கஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா C++ கற்றுக்கலாம், பைத்தான் கற்றுக்கலாம், ஜாவா கற்றுக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கலாம், C#, PHP, ஸ்விஃப்ட் ஃபண்டமெண்டல்ஸ், ரூபி டியூட்டோரியல்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ப்ரோக்ராமிங்கே இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேர்னர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான ப்ரோக்ராம் வந்து இதில் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது மட்டும் ஜஸ்ட் மோர் என்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் உங்களுக்கு வந்து எது வரைக்கும் உங்களுக்கு வந்து தேவையோ எல்லா விஷயங்களும் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் இமெயில் மூலமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து கற்றுக் கொடுக்குற வெப்சைட்ஸ் இது எல்லாமே. பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த $3schools.com இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சைட். நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ப்ளஸ் எக்ஸாம்பிளோடு சேர்த்து இங்கே வந்து நீங்கள் ரன் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த $3schools.com வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது வெப்சைட் வேணும்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை பற்றியான வெப்சைட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட் வந்து நான் ஸ்டூடெண்ட்காக வந்து அடுத்த வீடியோக்களை வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம போயிட்டு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம நம்மளுக்கு சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்கு சொல்ற மாதிரி டெக்னாலஜி சம்பந்தமான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஸோ இதே மாதிரி அடுத்த டெக்னாலஜி சம்பந்தமான புதிய வீடியோக்களை உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நான் மோகன். நன்றி, வணக்கம்.